சென்னை பட்டாபிராமில் டிரான்ஸ்பார்மரில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கின. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளதால் தினசரி மின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் குறைவான மின்னழுத்தம் ஏற்பட்டு டிரான்ஸ்பார்மர்கள் பற்றி எரியும் சூழல் ஏற்படுகிறது. இந்நிலையில் சென்னையை அடுத்த பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் 16 மெகாவாட் ஆம் திறன் கொண்ட உயரழுத்த டிரான்ஸ்பார்மரில் நேற்றிரவு ஏற்பட்ட மின் கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் திரவம் கலந்த தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைக்க முயன்றனர். எனினும் வானுயர கரும்புகை சூழ்ந்து மளமளவென தீப்பற்றி எரிந்தது. தீயை அணைக்கும் பணி சவாலாக இருந்த நிலையில் அம்பத்தூர், தொழிற்பேட்டை, பூந்தமல்லி உள்ளிட்ட 5 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். இவர்களுடன் மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான வாகனங்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து பட்டாபிராம் பகுதி மக்கள் சம்பவ இடத்தில் குவிந்தனர். மேலும் கரும்புகை காரணமாக பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறலும் ஏற்பட்டது. தீ விபத்து காரணமாக பட்டாபிராம் சேக்காடு, தண்டூரை, கக்கன்ஜி நகர், கோபாலபுரம், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. சம்பவ இடத்தில் முன்னாள் அமைச்சரும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருமான நாசர் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் மின்சாரம் வழங்க அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். எந்தவித காரணத்தை கொண்டு அவர்களுக்கு எந்த மின்தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனே ஆல்டர்னேட்டிவ் செய்ய வேண்டும் சொல்லி மாண்புமிகு அமைச்சரிடம், மின்சாரத்துறை அமைச்சரிடமும் இரவு நான் கான்டாக்ட் பண்ணி பேசினேன். மாவட்ட ஆட்சியரோடும் பேசியிருக்கேன். அதற்கான மாற்று எடுப்புகளை செய்வதற்கான அதிகாரிகள் உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதுவும் மிக விரைவில் இந்த கனெக்ஷனை கொடுப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு மிக விரைவில் அந்த பணியும் சீர் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறுகையில், அருகாமையில் உள்ள துணை மின் நிலையத்தில் இருந்து தற்காலிகமாக மின் சேவை வழங்க ஏற்பாடு செய்ய போவதாக கூறினர். தீ விபத்து நடந்த இடத்தில் மறுசீரமைப்பு பணி துரிதப்படுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்குமார்.